இங்க மல்லி சீரியல்ல வந்து இப்போ அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாள் வரைக்கும் விஜய்க்காக மல்லி வந்து நிறைய போராட்டங்களை பண்ணியிருப்பாங்க. நிறைய வந்து எப்படியாவது விஜயை நம்ம காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு நிறையவே வந்து பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நல்லா போய்கிட்டு இருந்திருக்கும். அண்ட் இப்போதான் வந்து அடுத்தடுத்து நிறைய விதமான சுவாரஸ்யமான விஷயங்களும் மல்லி சீரியல்ல நிறைய ட்விஸ்ட்டும் வந்து கொண்டு போக போறாங்க. அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இப்போ ப்ரெடிக்ஷனா பார்க்கலாம். இந்த பக்கம் சுடர் வந்து சாகவே இல்லை, உயிரோட இருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் வரைக்கும் மல்லிக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா கண்டிப்பா அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதோட கதைக்களத்தையும் மொத்தமா வந்து மாத்தி விட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா வந்து இன்னொரு விஷயம், மல்லி வந்து ஒரு லாயர் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்பாங்க இல்லையா, அந்த லாயரும் தீபிகாவும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதோ சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கறதுனால அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறதுல பிரிஞ்சு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போறாங்க. அதனால இந்த பக்கம் தீபிகா தான் ஜெயிக்க போறாங்களா இல்ல இந்த லாயர் தான் ஜெயிக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த மாதிரி லாயர் வந்து தீபிகா கிட்ட வந்து பேச போலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பேசும்போது அப்பதான் வந்து தீபிகா தான் இந்த கேஸை எடுத்து நடத்துறா அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து அந்த லாயருக்கே வந்து தெரிய வருது. தீபிகா தான் இதை நடத்துறா அப்படின்னா கண்டிப்பா வந்து அவளோட கேரக்டர் கொஞ்சம் கூட மாறி இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த லாயர் வந்து தீபிகா கிட்டே கேட்கிறாரு, இன்னும் உன்னோட கேரக்டர் மாறவே இல்லையா, நீ இப்படியே தான் இப்போ வரைக்கும் இருக்கியா, இப்படி மாறல அப்படின்னா எப்படி வந்து உன்னால வந்து ஒவ்வொரு கேஸையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, தீபிகாவும் வந்து உடனே பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பேசுவாங்களோ அதே போலதான் அவங்க வந்து ஸ்டேஷன்லயும் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தீபிகா சொல்றாங்க, இந்த அட்வைஸ்லாம் வந்து நீங்க எனக்கு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, எனக்கு கொடுத்த கேஸை நான் எப்படி பண்ணணுமோ அப்படித்தான் நான் பண்ணுவேன், இதெல்லாம் நீங்க வந்து வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க வந்து தீபிகா வந்து ரொம்பவே கோவமா வந்து சொல்லிடுறாங்க. ஆனா கண்டிப்பா வந்து இந்த ட்விஸ்ட் வந்து நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இப்போ வந்து அடுத்த வாரத்துல வந்து இதுதான் வந்து நடக்க போகுது. அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போது கண்டிப்பா அந்த கதைக்களம் வேற மாதிரி மாறப்போகுது. அதுவும் வந்து இப்போ இங்க வந்து ஹஸ்பண்ட் ஜெயிக்க போறாரா அல்லது ஒய்ஃப் ஜெயிக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதைக்களத்தை கொண்டு போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து சுடரும் தீபிகாவும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து நண்பர்களா தான் இருப்பாங்க. அந்த விஷயம் கூட இதுக்கப்புறம் தான் வந்து வெளிப்படையா உடைய போகுது. அதனால இந்த சுடர் உயிரோட இருக்கிற விஷயம் எப்படியோ வந்து தீபிகாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே ஒரு நல்ல நண்பர்கள் சின்ன வயசுல இருந்து அப்படிங்கறதுனால சுடருக்கு வேற வழி கிடையாது, நம்ம தீபிகா கூட எப்படியாவது இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட போயிட்டு வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க தீபிகா பாத்தீங்கன்னா எப்படியாவது மல்லியை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்றாங்க. சுடர் தான் வந்து உயிரோட இருக்காளே, அப்புறம் எதுக்கு மல்லியை பழி வாங்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா தீபிகாவோட தம்பி வந்து சுடர் மல்லியை வந்து ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாரு. அதனால அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாரு. ஆனா இதுக்கான காரணம் மல்லி தான். மல்லி மேல நம்ம பழிய போட்டு அவளை எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபிகா வந்து பிளான் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் வந்து எங்க ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய விஜய கூட நீ வந்து இந்த கொலையை பண்ணல, மல்லி தான் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவரை டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் எதையுமே பாத்தீங்க அப்படின்னா இங்க விஜய் வந்து பண்ணல, தான் தான் அந்த விஷயத்த எல்லாமே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலேயே வந்து நடந்த விஷயம் அப்படி கிடையாது. மல்லி வந்து தீபிகாவோட தம்பியை லவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் தீபிகாவோட தம்பி வந்து ஒன் சைடாக தான் மல்லியை வந்து லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ மல்லி வந்து அந்த லவ் வந்து எனக்கு வேண்டாம், எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்பவே டீசெண்டாக சொல்லி தான் வந்து விலகியிருப்பாங்க. ஆனால் இதை வந்து தீபிகாவோட தம்பினால வந்து கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாமல் அவராக போயிட்டு வந்து சூசைட் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயம் தீபிகாவுக்கு தெரியும். ஆனாலும் இந்த கேஸை எப்படியாவது நம்ம மாற்றணும், நம்ம தம்பி வந்து இப்படி சூசைட் பண்றதுக்கு காரணமே வந்து அவ தானே, என் தம்பிக்கு என்ன குறைச்சல், எதுக்காக அவ வந்து வேணான்னு சொன்னா, அப்படி அவ வேணான்னு சொன்னதுனால தானே இன்னைக்கு என் தம்பி இல்லாம போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கோபம் வந்து மல்லி மேல வந்து தீபிகாவுக்கு இருக்கு. இதை நம்ம காரணமா வச்சு மல்லியை வந்து கண்டிப்பா நம்ம பழி வாங்கியே ஆகணும், என்னோட தம்பி சாவுக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் தீபிகா எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய விஜயை வந்து அந்த இன்ஸ்பெக்டரை வச்சு எவ்வளவு தூரம் நீங்க வந்து அவனை கொடுமைப்படுத்த முடியுமோ படுத்துங்க. ஏன்னா விஜய் வந்து இந்த மாதிரி கொடுமைப்படுறத மல்லியால பார்க்க முடியாது. ஒரு கட்டத்துல வந்து நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒத்துக்குருவா அப்படின்னு நினைச்சுதான் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயை சாப்பிட விடாம தூங்க விடாம அவர் மேல தண்ணியை ஊத்துறது, அவரை வந்து ரொம்ப காயப்படுத்துறது, அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலுமே அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து பரபரப்பா நடக்க போகுது. இப்போ வந்து புதுசா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொண்டு வர போறாங்க.
இந்த சுடரும் தீபிகாவும் வந்து ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதனால் வந்து சுடருக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப லாபம் தான் இதனால். ஏன்னா இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து தீபிகா தானே. அதனால் சுடரை வந்து அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது நம்ம மல்லிக்கு. இந்த பக்கம் கதிரேசன் பார்த்தீங்க அப்படின்னா சுடரை வந்து கொன்னுட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி வந்து சுடரை உயிரோட தான் இருக்கா, அவள் சாகவே இல்லை. அந்த விஷயம் வந்து தீபிகாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே வந்து தெரியவே தெரியாது. அடுத்தடுத்து இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான விஷயங்களாக தான் இவங்க கொண்டு போக போகிறாங்க. இந்த லாயர் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து விஜயோட ஜாமீனுக்காக தான் வந்து அப்ளை பண்ண போகிறாரு. எப்படியாவது அவரை வந்து இந்த கேஸ்லேருந்து விடுதலை பண்ணணும். அதுக்கு நமக்கு போதுமான ஆதாரம் வேணும். ஆனால் அந்த ஆதாரம் இப்போதைக்கு வந்து இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து கோர்ட்டில் போயிட்டு நம்ம இது மாதிரி ஜாமீன் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நடக்கிற விஷயத்த ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மல்லிக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால மல்லியும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம இந்த சுடரை கண்டுபிடிக்கணும். அவள் உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் அவள் இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுடர் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் எதுவுமே வந்து வெளியில் லீக் ஆகிருக்காது. ஸோ இதனாலேயே மல்லிக்கு ஒரு சந்தேகம் வருது, எப்படி அது வந்து லீக் ஆகாமல் இருக்கும். இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கேயாவது இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி லாயர்கிட்ட கேட்கும் போது நீங்கள் சொல்கிறது சரிதான், கண்டிப்பாக அதை பற்றி நம்ம விசாரிப்போம், எங்கே பண்ணியிருக்காங்க ஏதுன்னு நம்ம விசாரிச்சுட்டா அது உண்மையிலேயே சுடர் தானா அப்படிங்கிறது தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கேஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த லாயரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து உண்மையிலேயே சுடர் உயிரோட இருக்க அப்படி விஷயம் வந்து மல்லிக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தீபிகா வந்து தன்னோட பழியை எப்படியாவது மல்லியை வந்து மல்லி மேலே போட்டு அந்த தம்பி வந்து செத்ததுக்கான பழியை நம்ம மல்லியை வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் அவள் வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே தாண்டி மல்லி வந்து இந்த கேஸில் ஜெயிப்பாளா, விஜயை வந்து வெளியே கொண்டு வருவாளா அப்படிங்கிறது அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம வந்து பரபரப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.